Hi friends, welcome to our channel. நம்ம ரீசெண்டாக ஒரு லாஃப்ட் விசிட் பண்ணியிருந்தோம். மயிலாடுதுறை மனோரண்ண லாஃப்ட் தான் நம்ம விசிட் பண்ணியிருந்தோம். அண்ணன் இந்த வருஷம் கர்ணப்புறா டோர்னமெண்ட்டில் செகண்ட் ப்ரைஸ் எடுத்திருந்தாங்க. இதில் ரோப்ரா எல்லாமே சோப்பர்ஸ் தான் போட்டிருக்கேன். இது எல்லாமே வர வருஷம் பந்தயத்துக்காக அண்ணன் ப்ரீடிங் போட்டிருக்காங்க. கர்ணப்புறா சாதா புறாலாம் இந்த பேர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் மஞ்சக்கண்ணு வெள்ளை மேலே நாகப்பட்டினம் புறாவும் திருச்சி குருவிகரா புறாவும் பேரிங் போட்டிருக்காங்க. புதுசாக தான் பேரிங் போட்டிருக்காங்க. இது ஒரு சப்ஜா பேர். இதில் வர புறாங்கள்லாம் 7, 8 to 9 மணி நேரம் பறந்துக்கிட்டு இருக்குது. இந்த புறாவில் இப்போ தான் மறுபடியும் பேரிங் போட்டிருக்காங்க வருஷம் பந்தயத்துக்காக. அண்ணலாப்பில் இந்த ஒரு சிக்கு தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா போன வருஷம் பந்தயத்தில் இந்த ஒரு சிக்கு லேட்டாக இறங்குறதுனால இந்த சிக்கை மட்டும் அப்படியே நிறுத்தி வச்சுருந்தாங்க. மற்றதெல்லாமே இப்போ புதுசாக ப்ரீடிங் போட்டு சிக்கி இறக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட நல்ல கர்ணப்புறாலாம் குவாலிட்டியாக பேரிங் போட்டு வச்சுருந்தாங்க. இதில் முக்கால்வாசி புறா அவங்கள்ட்ட பறந்த புறான்னு சொல்லியிருந்தார். கர்ணப்புறாங்க மேக்ஸிமம் 4 ஹவர் கேரண்டியாக பறந்துருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. கர்ணப்புறாங்க பேர் எல்லாமே ரிசல்ட்டு தெரியாத புறாங்க புதுசாக எதுவும் செட் பண்ணல. ரிசல்ட்டு தெரிஞ்ச புறாங்க மட்டும் தான் ப்ரீடிங் போட்டிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் புறாங்களாம் எவ்வளோ குவாலிட்டியாக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. மொத்தம் அண்ணன் சப்ஜாலே ஒரு 4 பேர் ப்ரீடிங் போட்டிருந்தாங்க. எல்லாமே ரிசல்ட்டான புறாங்க தான் சொல்லியிருந்தார். மழை காலம் வரதுக்கு முன்னாடியே அண்ணன் ஒரு ஈடு சிக்கை இருக்கிறதுக்காக இப்போ மறுபடியும் ப்ரீடிங் போட்டிருக்காங்க. எல்லாமே முட்டை சிக்கிலாம் இருக்குது எல்லா புறாங்களுமே. இந்த செட்டு சிக்கி இறக்கின பிறகு எல்லாத்தையுமே ப்ரீடிங் பிரித்து போட்டுருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மழை காலத்தில் சிக்கானா சரியாக பராமரிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதில் உள்ள மேலே அண்ணன்ட்ட போன வருஷம் பந்தயத்தில் பறந்த புறா தான் இந்த மேலே. அப்புறம் ஒரு வருஷத்துக்கு 2 தடவை அதிகபட்சம் 3 தடவை தான் சிக்கி இறக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ணன் ஒரு டைம் சிக்கி இறக்கின பிறகு மறுபடியும் ஃபீமேலுக்கு ரெஸ்ட்டு கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் வரையும் ஃபீமேலுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ப்ரீடிங் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. இந்த புறாலாம் பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ணன்ட்ட ஒரு கர்ணப்புறா சிவப்புல எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த நம்ம சொன்னது இந்த பேர் தான். இந்த பேரில் உள்ள ஃபீமேல்லாம் சீரி அடித்து பறக்கணும்னு சொன்னாங்க. இதில் பட்டாருனாலே ஃபீமேல் போல் தான் பட்டா இறங்குன்னு சொல்லியிருந்தாங்க. அடியும் அப்படி தான் அடிக்கும்னு சொல்லியிருந்தார். கேரண்டியாக பறக்கிற புறாங்க இது இந்த சிவப்பேர். அண்ணன் 2 கேஜாக பிரித்து வச்சுருந்தாங்க. ப்ரீடிங் பர்பஸ் அப்புறம் ஃப்ளைங் பர்பஸ்ன்னு சொல்லிட்டு 2 இதாக பிரித்து வச்சுருந்தாங்க. ப்ரீடிங் கேஜ் எல்லாமே புறாங்க வந்து கீழே மண்ணில் திணித்து போடுற மாதிரி கால்சியம் சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி எல்லாமே ப்ரீடிங் செட் பண்ணி வச்சுருந்தார். பறக்கிற புறாங்கெல்லாம் மாடியில் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. புறாக்கள்லாம் கேஜிலேருந்து திறந்து விட்டோன்னே எல்லா புறாங்களும் போய் மண் தான் தின்னுட்டு இருந்ததுங்க. ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீயாக அதுங்க மண்ணு தின்னுட்டு இருந்ததுங்க. இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இது ஒரு கர்ணப்புறா பேர். இதில் உள்ள ஃபீமேலு லிமிட்டாக அடியோடு பறக்கும். ஒரு 4 ஹவருக்கு இந்த வருஷம் பறந்தது இந்த புறா. இதில் உள்ள மேலே விஜயரண சீனி லைன் புறா. நம்ம லாஸ்ட் டைம் கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். கொண்ட மேலே இந்த மேலே ஓவர் அடி புறா. ஒரு 5 அடி ஓவராக அடித்து புறா பறக்கும். 6 ஹவர் நீங்கள் நெருக்கி பறந்த புறா இந்த வருஷமும். அடி ஓவர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அண்ணா வெட்டி போட்டாங்க இந்த புறாவை. வெள்ளை மூக்கருப்பு மேலே கேரா ஃபீமேலு. இந்த பேருக்கு போன வருஷம் புறா வந்து ஓவர் டைம் பண்ணி உட்கார முடியாமல் போயிட்டு புறா. நல்ல பேர். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.